பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டியூப்ஸ் இருக்கும். ஸோ ஈச் டியூப் வந்து ஆல்மோஸ்ட் 5 ml இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ. இதை நீங்கள் வந்து ஏன்னா இது ஜஸ்ட் வாட்டர் தானேங்க, அதனால நீங்கள் இதை ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரீயூஸும் பண்ணிக்கலாம். வீடியோவில் என்னமோ தேஜும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஓகே, பட் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன், காட்டவே மாட்டான். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியாராம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் குழந்தைங்களுக்கு ஃபீவர், காஃப், ஜலதோஷம் பிடிச்சா என்ன பண்ணுவாங்க? நம்மள என்ன பண்ணுவோம்? குழந்தைங்களுக்கு ஃபீவர், காஃப் இல்லை கோல்டு வந்ததுன்னா நம்ம வந்து டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் சிரப் கொடுப்பாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது மெடிக்கேஷன் தருவாங்க, கரெக்டாக? ஆனால் ஃப்ரான்ஸில் காஃப் அண்ட் ஃபீவருக்கு மட்டும்தான் வந்து அவங்க சிரப் கொடுப்பாங்க. கோல்டுக்கு அப்போ என்ன தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரே ஒரு சீரம் மட்டும்தான் தருவாங்க. சீரமா? இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரான்ஸில் குழந்தைங்களுக்கு ஜலதோஷம், காஃப், ஃபீவர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சாதாரணம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஃப்ரீக்வெண்ட்டாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரீசன் என்னென்னா, இங்கே 3 months மட்டும்தாங்க சம்மர். மிச்ச டைமில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் டெம்பரேச்சராக தான் இருக்கும். அண்ட் ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு சொல்லவே வேணாம், ஒரு கிட்லேருந்து இன்னொரு கிட்டுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் ஃபீவர் அண்ட் காஃபுக்கு சிரப் இருக்குது. பட் ஆனால் கோல்டுக்கு வந்து பிறந்த குழந்தையிலேருந்தே அவங்க வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபிசியோலாஜிக் சீரம் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது வீட்டில் குழந்தைங்க இருக்கிற எல்லா ஃபேமிலிக்கிட்டேயும் இந்த கிட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கிட்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு கிட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டியூப்ஸ் இருக்கும். ஸோ ஈச் டியூப் வந்து ஆல்மோஸ்ட் 5 ml இருக்குது. அதில் வந்து ஒரு லிக்விட் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் பியூரிஃபைடு வாட்டர் அண்ட் சால்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு 0.9% ஆஃப் சால்ட் இருக்குது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் சலைன் வாட்டர்னு கூட சொல்லலாம். நம்ம மூக்கில் விட்டுறோம் இல்லையா, நேசல் ட்ராப்ஸ், ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பாக்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 இருக்குது. ஸோ 40 × 5 ml ஈச். ஸோ இது வந்து நம்ம மூக்குக்கு மட்டும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை காதல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா கூட இந்த சொல்யூஷனை போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க கீழே விழுந்துட்டாங்க, அடிப்பட்டா கூட இதை போட்டு க்ளீன் பண்ணலாம், விச் இஸ் வெரி வெரி குட். அண்ட் இது வந்து குழந்தைங்க மட்டும் இல்லை, ஈவன் எல்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், அதாவது அடல்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் டு க்ளீன் தியர் நோஸ். அதாவது நோஸ் பிளாக் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த நாசலை வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த நாசலை ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் இது கூட வந்து நீங்கள் இன்னொன்று வாங்கிக்கணும், அதாவது இந்த சிரிஞ்ச் வாங்கிக்கணும். பிகாஸ் இது மூலியமாக தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு மூக்குலேயோ சரி இல்லை காதுலேயோ சரி நம்ம வந்து போட போகிறோம். ஸோ நான் காதுக்கு இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, கண்ணுக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ எனக்கு ஐடியா பெருசாக இல்லை. மூக்குக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை வந்து இது மூலியமாக இந்த நாசலை ஓப்பன் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். ஸோ நான் வந்து ஒரு நோஸ்க்கு டூ டியூப்ஸ் எடுத்து போட்டுப்பேன். ஸோ தட் புஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ ஃபோர்ஸாக புஷ் பண்ணுறோமோ அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அந்த பிளாக் வந்துடும். ஸோ அந்த ஃபிலிம்ங்கிறது வந்து வந்துடும். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இது நான் ஃப்ரான்ஸுக்கு வரும்போது எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. பிகாஸ் பிறந்த குழந்தையிலேருந்து இது வந்து போடுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஐடியா இல்லை. நான் வந்து தேஜுக்கு வந்து பிறந்த உடனேலாம் இதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. ஸோ நான் லாஸ்ட் 1 year தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லலாம். ஸோ பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் தலையை வந்து இப்படி டில்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு நோஸில் போடும்போது அது இன்னொரு பக்கம் வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் போடும்போது இந்த பக்கம் விட்டுட்டா இந்த பக்கம் கோல்டு வந்து வெளியில் வந்துடும். இப்படி தான் வந்து அவங்க வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சிரிஞ்ச் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ. இதை நீங்கள் வந்து ஏன்னா இது ஜஸ்ட் வாட்டர் தானேங்க, அதனால நீங்கள் இதை ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரீயூஸும் பண்ணிக்கலாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஃபீல் இது வந்து ஒரு மாதிரி பழசாயிடுச்சு அப்படிங்கும்போது வேறு வாங்கிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 3-4 வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எங்கேயாவது வெளியில் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் ஒன்று அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி குட் அண்ட் ஹேண்டி. ஸோ நான் இப்போ இதை தேஜுக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன் அண்ட் அவன் எப்படி காட்டுறான் அப்படிங்கிறத வந்து வாங்க பார்க்கலாம். ஓகே,
அதுதான். இப்போ ஒரு முக்கு ஆயிடுச்சு. இப்போ அடுத்த முக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் தருவாங்க. இதை வந்து இந்த சிரிஞ்சில் நம்ம எடுத்துட்டு போடணும். ஸோ இந்த மாதிரி. ఇక్కడ చూపి. இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸ்டார்டிங்கில். மூச்சை அடைச்சிக்கும், ஒரு வேளை உள்ளே இழுத்துருவான், தொண்டைக்குள்ளே போயிடும். பட் ஆனால் இப்போ ஹி காட் யூஸ் டு இட். ஈஸியாக அப்படி முன்னாடி வந்து காட்டுவான். చేయి చూపించు బాయ్. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலி போடணும். வீடியோவில் என்னமோ தேஜும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஓகே, பட் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். காட்டவே மாட்டான், ரொம்ப நேரம் எடுக்கும். ப்ளஸ் இதை வந்து நான் ஒன்ஸ் போட மாட்டேன், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அண்ட் நைட் போடுவேன். ரெகுலராக போட்டால் மட்டும்தான் அது வந்து ரொம்ப சிவியர் ஆகாமல், நெஞ்சில் போய் சளி கட்டிக்காமல் ஸ்டார்டிங்லேயே வந்து அதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? நைட் தூங்கும்போது கருன்னு சவுண்ட் வரலாம் வரும், தூங்க முடியாது அவங்களால. ஸோ ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டிங்கன்னா பெஸ்ட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃப்ரான்ஸ்க்கு வர போகிறவங்களுக்கு, கிட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு. ஸோ பி ரெடி. இது ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயம்தான் ஸ்டார்டிங்கில். போக போக அவங்க பழகிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் ஃப்ரான்ஸ் பற்றி அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, லாட் மோர் டு கம். See you all soon in next video. Bye bye. Take care.